மற்றும் அண்மைச் செய்தி, மும்பை லண்டன் ஏர் இந்தியா விமானம் 3 மணி நேரம் வானில் வட்டமடித்ததாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஈரான் தனது வான்வெளியை மூடியதால் அந்த வழியாக செல்ல முடியாமல் விமானம் தவித்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இது பற்றின விவரங்களை தொடர்ந்து இணைப்பிலிருந்து தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். 3 மணி நேரமா வானில் விமானம் வட்டமடிச்சதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ராஜேஷ். ஈரான் தனதோட வான்வெளியை மூடிய காரணத்தால இதனுடைய விவரங்கள் என்ன? தர்ஷினி, 3 மணி நேரமாக வானில் சில விமானங்கள் வட்டமடித்ததாக தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாம் திரையில பார்க்கின்றோம். நாம் முன்பு குறிப்பிட்டது போல வான்வெளியை ஈரான் மூடியிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த நாட்டு வழியாக, அந்த நாட்டின் எல்லை வழியாக கூட எந்த விமானங்களும், அதாவது பயணிகள் விமானம் கூட செல்வதற்கான அந்த அனுமதி கிடையாது. அப்படி ஏதேனும் விமானங்களோ அல்லது ஏவுகணைகளோ ஏதேனும் வந்தால் அவற்றை உடனடியாக ஈரான் நாட்டு ராணுவ வீரர்கள் சுட்டு வீழ்த்துவார்கள். எனவேதான் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இரு நாட்டு எல்லைகளில் போர் பதற்றம் நீடிக்கும் போது இது போன்று அந்த உள்நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு கருதி இது போன்ற விஷயங்கள் எடுக்கப்படுவது வழக்கம். ஆனால் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தவர்கள் இதன் காரணமாக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. மும்பையிலிருந்து லண்டன் செல்லக்கூடிய ஏர் இந்தியா விமானம் 3 மணி நேரமாக வானில் வட்டமடித்ததாக தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் ஈரான் தனது வான்வெளியை மூடியிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த வழியில் செல்ல முடியாத மேலும் சில விமானங்களும் கூட வேறு வழியாக சென்றதாகவும் பல்வேறு விமான தளங்களுக்கு சென்று தரையிறங்கியதாகவும் சொல்லப்படுகின்றது. ஏர் இந்தியா தன்னுடைய அந்த சமூக வலைதள பக்கத்திலே இது தொடர்பாக விரிவான ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் எந்தெந்த விமானங்கள் தாமதமாக செல்லும், எந்தெந்த விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன, எந்தெந்த விமானங்கள் மாற்றுப்பாதை வழியாக பயணிக்கும், அதன் காரணமாக ஒரு 8 மணி நேரத்தில் பயணம் சென்று சேர வேண்டியவர்கள் 12 மணி நேரமாகும், காலதாமதம் ஏற்படும் என்றெல்லாம் அந்த விமானத்தினுடைய பயண திட்டத்தை வரையறுத்து மாற்று திட்டமாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த 2 நாட்டு பிரச்சனை என்பது இரு நாடுகளுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது. காரணம், அங்கிருந்து வெளியாகக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் என்று சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மீதும் இதன் தாக்கம் இருக்கும். குறிப்பாக இந்திய பங்கு சந்தைகளில் இதனுடைய எதிரொலி இன்று காலை முதலே பார்க்க முடிந்தது. நேற்று மாலை ஏர் இந்தியா விமானம் வெடித்து சிதறிய நிலையிலே அது அந்த பங்கு சந்தைகள் இறங்கு முகமாக இறங்கி இருந்தாலும் கூட இன்று காலை தொடங்கும் போதே பங்கு சந்தைகள் இறக்கத்திலே தான் தொடக்கத்தை சந்தித்திருக்கின்றன, கடும் சரிவை சந்தித்திருக்கின்றன. எனவே உலக நாடுகள் முழுவதும் இதனுடைய பாதிப்புகள் எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றது.